கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? யார் நல்லவர்? நம்ம. கர்த்தர் நல்லவர், நாம நல்லவங்கள ஆயிட்டு வர்றோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னதான் மனைவி, யாரு? ஒய்ஃப். என்னதான் மனைவி புருஷனுடைய விலா எலும்பு என்றாலும், என்ன எலும்பு? மனைவியானவள் புருஷனுடைய விலா எலும்பாய் இருக்கிறாள். விலா எலும்புல இருந்து எடுத்துதான் ஏவாளை செஞ்சார், ஏவாளை தயாரிச்சார். ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை தயாரிச்சாரு, ரெடி பண்ணாரு. சரிங்களா? இது ஆரம்ப கட்டம். ஆரம்பத்தில் அப்படிதான் பண்ணணும். அதுக்கப்புறம் கதை வேற. என்னதான் மனைவி புருஷனுடைய விலா எலும்பு என்றாலும், மனைவியினுடைய உடம்புல ஓடுற பிளட்டு புருஷனுடையது இல்லை. புரியுதா? பிளட்டு ஹஸ்பண்டுடையது கிடையாது. விலா எலும்பு தான் ஹஸ்பண்டுடையது. ஆனா ஓடுற பிளட்டு, மனைவி உடம்புல சரீரத்துல ஓடுற பிளட்டு புருஷனுடையது கிடையாது. யாருடையது? யாருடையது? உங்க உடம்புல ஓடுற பிளட் யாருடையது? என் அப்பாவுடையதுன்னு சொல்ல முடியலையே. யாருடையது? என் அப்பாவுடையது. என் புருஷனுடையது இல்லை, என் அப்பாவுடையது. விலா எலும்பு வேணா புருஷனுடையதா இருக்கலாம், ஆனா என் உடம்புல ஓடுற பிளட்டு எங்க அப்பாவுடையது. அப்படித்தானே ஸ்திரீகள் சொல்லணும். அதனாலதான் பாருங்க, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள்ட்டு கர்த்தர் சொன்னாலும், மனைவியால தன் தகப்பன் விட்டு கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? பிளட்டு. அது ரத்த சம்பந்தம். எலும்பு சம்பந்தம் இது, அது ரத்த சம்பந்தம். உடம்புல ஓடுற பிளட்டு யாருடையது? அப்பாவுடையது. அதனாலதான் அப்பா வீட்டை பத்தி ஒண்ணு சொன்னா பரலோகத்துக்கு போயிட்டு கீழே இறங்கிடுறாங்க டக்குன்னு. அப்படி ஏறுது, கையில ஏறுது பிளட்டு. பிளட்டே ஏறுதுன்னா பாத்துங்களேன். பிளட்டை பத்தி சொன்னா பிளட்டு கொதிக்குது. ஆமாண்ணா, உண்மைதானே? இதெல்லாம் சொல்றது உண்மையா? நடக்குதா? கர்த்தர் நல்லவர். சில டிப்ஸ், அப்புறம் சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். கர்த்தரை விட்டு நம்மளால போகவே முடியலங்க. எங்க எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ பாடு, எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ இருட்டு, எவ்வளவோ பண கஷ்டம் வந்துச்சுங்க, என்னமோ மன கஷ்டம் வச்சுங்க. இவ்வளவு நடந்தும் பாருங்க, நகுமி மாதிரி, யோபு மாதிரி என்னால கர்த்தரை விட்டு போகவே முடியல. ஐயோ, நான் எத்தனை தடவையோ நினைச்சேங்க. என்ன நினைச்சேன்? ஒரு விட்டு போயிடலாமா, இந்த சாமி விட்டு போயிடலாமா, சாமியை கும்பிட்டு ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த சாமி விட்டு போயிருவோம் பேசாம அப்படின்னு எத்தனை தடவை என் வாழ்க்கையில நான் நினைச்சேங்க, போயிடலாமா போயிடலாமான்ட்டு. ஆனா பாருங்களேன், நான் வரைக்கும் என்னால போக முடியல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, அப்படி சொல்றாள் யாராவது இருப்பீங்கன்னா, காரணத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு காரணம் சொல்றேன், என்ன காரணம்ட்டு. இவ்வளவு நடந்தோம், இவ்வளவு வாழ்க்கையில சந்திச்சோம், நம்ம ஏன் பல தடவை நினைச்சோம் போயிடலான்ட்டு, கர்த்தரை விட்டு நம்மளால ஏன் போக முடியல அப்படின்னா, அவர் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். யாரு? ஐயா பிடிச்சிட்டு இருக்கிறாரு, தலை பிடிச்சிட்டு இருக்கு நம்மள. அதனாலதான் போகவே முடியாது. எங்க நானே நினைச்சாலும் போக முடியலன்னா புரிஞ்சுக்கோங்களேன் விஷயத்த. அவர் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியங்கள். உங்க வாழ்க்கை வாழும் போது நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை நினைச்சா திரும்ப திரும்ப நம்ம சர்ச்சைக்கு உட்காந்துருக்கோம், காரணம் தான். ஆமீனா? அவர் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா என் கூட ஒரு சிஸ்டர் வந்தாங்க தான், முழு சர்ச்சைக்கு வந்தாங்க தான்.
பெரிய கஷ்டம் வந்துச்சு வாழ்க்கையில, அவங்களாம் இப்ப வர்றதே இல்லையே அப்படின்னா அவங்க அவரை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். புரியுதா? நம்மளால கர்த்தரை விட்டு போக முடியுது அப்படின்னா நீங்க அவரை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எங்க என்னால போகவே முடியலங்க அப்படின்னா அவர் உங்களை பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். யாருக்கு இந்த அனுபவம் இருக்கு? உங்க வாழ்க்கையில வாழும்போது இதை நீங்க அப்படியே சோதிச்சு பாருங்க. நம்மளால போக முடியலையே, காரணம் என்ன? ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, இனம் புரியாத ஒரு எண்ணம் அவரை போக விடாம தடுக்குது, அவரை விட்டு போக விடாம அப்படின்னா அவர் உங்களை பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்குங்க. ஆமென். கர்த்தர் நம்மளை பிடிச்சா நம்மளால போக முடியாது. நாம அவரை பிடிச்சிட்டு இருந்தா எப்போ வேணாலும் போயிடலாம், உத்தரவாதமே இல்லை. ஆமென். அதான் பவுல் சொல்லுவார் பிலிப்பியர்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கேட்ச் பண்ண, அதை நிறைவேற்றுவதற்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன். அதான் பாருங்க, பவுல் மறிக்கவே ஆயத்தன்ட்டான். சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம் அப்படிங்கிறான். எப்படிலாம் முடிஞ்சு? கிறிஸ்தவர்களை கொன்னவன் கிறிஸ்துவுக்காக கொலை செய்யப்பட சம்மதங்கிறான். இது எப்படி? ஆளை தலையில மாத்திட்டா இருந்தீங்களா? தலையில மாத்திடுவாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம நினப்புக்கு கர்த்தர் இல்லை. இதெல்லாம் விசுவாசிகள் முதல்ல புரிஞ்சுக்கணும். யார் நினப்புக்கு? நம்ம நினப்புக்கு கர்த்தர் இல்லை. அவர் நினப்புக்குத்தான் அவர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? நம்ம நினப்புக்கு அவர் இல்லை, அவர் நினப்புக்கு தான் அவர் இருக்கிறாரு. ஆமேனா? அதான் என்ன சொல்ல வரேன்னா, நாம நினைக்கிறத செஞ்சு தர்றதுக்கு அவர் உட்காந்துருக்கல, அவர் நினைக்கிறத செய்யறதுக்கு அவர் உட்காந்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? நமக்கு இதெல்லாம் புரியாது, நமக்கு இந்த மாதிரி உபதேசிக்கப்படலை. அதனால நம்ம எப்பயுமே ஒரு லிஸ்ட் எழுதுவோம். லிஸ்ட் எழுதிட்டு இதெல்லாம் நான் நினைக்கிறேன் நடக்கணும்ட்டு. கொஞ்சம் முடிச்சு கொடுங்க, முடிச்சு கொடுங்க. இதுல வந்து நம்ம பார்க்கிங் வேற பண்றது, அப்புறம் நேர்த்தி கடன் போடுறது, இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் சர்ச்சுக்கு லைட் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு நேர்த்தி கடன் போடுறது, பொருத்தனை பண்றது, இதெல்லாமே நடக்குது. முதல்ல புரிஞ்சுக்குங்க, நம்ம நினப்புக்கு அவர் இல்லை, அவர் நினப்புக்கு தான் அவர் இருக்கிறாரு. உங்க நினப்ப அவர்கிட்ட திணிக்காதீங்க. திணிச்சிங்கன்னா கதை நடக்காது. அது சொல்ல வரேன் நான். அதான் சொல்றேன், உன் சித்தம் போல என்னை நடத்தும், என் இஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துக்கு வந்தோமா? வந்திருக்கோமா? இந்த இடத்துக்கு எம்டி பண்ண முடியுமா? முதல்ல வாய்ப்பு இருக்கா? ஆமென். கஷ்டம், நான் சொல்ற காரியம் ரொம்ப கஷ்டம், இடுக்கமான வாசல். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் ரொம்ப சிலர். கையில வந்து உட்காந்துட்டேன்ப்பா, நீங்க என்னட்ட கேட்க வேண்டாம். எந்த பாத்திரமா வணையணும், எங்க எங்க என்ன டிசைன் கொடுக்கணும், எங்க எந்த கலர் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேணாம். கையில வந்து உட்காந்துருக்கேன், மண்ணு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு என்ன நினப்பு இருக்கோ அப்படியே வணங்க. முடியுமா? முடியுமா? விசுவாசிகள் இப்படி இருக்கிறோமா? இல்லை இப்படி நம்ம போதிக்கப்படுறோமா? நம்ம அப்படிலாம் போதிக்கப்பட மாட்டோம். இப்படி போதிக்கப்பட மாட்டோம். உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஆள் வலிக்கு வரலையா, 21 நாள் சாப்பிடாம போங்க. வலிக்கு வர்றாரா இல்லையான்னு பாருங்களேன். இப்படித்தான் நம்ம சொல்லி உபதேசிச்சிருக்கோம். அவர் என்ன நினைக்கிறாரு? ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா ஏன் இந்த பிரச்சனையை தேவன் கொடுத்தாரு? இந்த பிரச்சனை வரும்போது என்னத்துக்காக என்னைய படைச்ச கடவுள் தடுக்காம விட்டாரு? அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாருன்ட்டு அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன ஆண்டவர் நினைக்கிறீங்க? நீங்க என்னதான் நினைக்கிறீங்க, என்னதான் யோசிக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவரே அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறது, அவர் கையில விழுகிறதே இல்லை. பிரச்சனை இருக்கு, சரி பண்ணி கூட.
அப்படிதான் போறோம் நம்ம. நோ. அதனால இதெல்லாம் ஏன் புரியலன்னா, அவர் நினைப்புக்கு தான் அவர் இருக்கிறாரு. நம்ம நினைப்புக்கு அவர் இல்லைங்கிற சத்தியமே நமக்கு தெரியல. நமக்காக உட்காந்துருக்கிறாரு. அவர் அவருக்காக இருக்கிறாரு. நாம அவரோட ஜாயின் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம்? ஜாயின் பண்ணிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19, 20. 19, 20 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் சொல்லை கேட்க மனசே இல்லாம, அப்படியல்ல சாமுவேல், அப்படியல்ல. நீங்க சாமுவேல் ராஜாவை பத்தி நீங்க என்னதான் கோளாறு சொன்னாலும், என்னது உங்களுக்கு வர்ற ராஜா என்னென்ன கோளாறு பிடிச்சவன் அப்படின்னு நீங்க 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 ராஜாவை பத்தி என்னதான் நீங்க கோளாறு சொன்னாலும், எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கணும்னா இருக்கணும். என்னவா? எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேணும். இருக்கணும்னா இருக்கணும். எங்களுக்கு ராஜா வேணும்னா வேணும். நீங்க என்னதான் ராஜாவை கோளாறு சொன்னாலும் எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேணும். அவங்க பேச்ச பாருங்க. அப்புறம் 2, 3, 19, 20 வாசியாச்சா? 20. சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம். ஏன்னா அந்த தேசத்தை அவன் ஆள்றான், இந்த தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறான். எங்களுக்கு மட்டும்தான் ராஜா இல்லாம நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. இது என்ன கொடுமை, என்ன கொடுமை, கன்றாவியா இருக்கு. என்ன பொழப்பு பொழைக்கிறோம். அவனுக்கெல்லாம் ராஜா இருக்கிறான், இவனுக்கெல்லாம் ராஜா இருக்கிறான், எங்களுக்கு ஒரு ராஜா இல்லையே. எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்களுக்கு உண்டாகிற சங்கதிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, யுத்தங்களை, போர்களை நடத்தணும். தலைமையேற்று நடத்தணும், தலைமை தாங்கி நடத்தணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலைமை தாங்க எங்களுக்கு ஆளே கிடையாது. ஒரு நாட்டுல இருந்து எங்களுக்கு படையெடுத்து வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. இது என்ன பொழப்பு அப்படின்னு இஸ்ரவேலர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசுறாங்க. நல்லா இருக்கு அந்த வார்த்தை. அவ்வளவுதான். 19, 20 ஓவர். சரி, இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், சின்ன சத்தியம். ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்டாங்களா? கேட்டாங்க. அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா கேட்டிருக்கிறாங்க, அடம் பிடிச்சிருக்கிறாங்க. எடுத்து விளக்க சொன்னாலும் கேட்கறது இல்லை, கேட்கவே இல்லை. இப்ப ராஜா அந்த மாதிரி நடக்கும்பா, வேணாம்ப்பா, எனக்கு வேணும், அதெல்லாம் வேணும், போய் அவட்ட சொல்லு போ, ராஜா வேணும் போ, இப்படியே சொல்லி அனுப்புறாங்க. ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்டாங்களே தவிர சவுல் தான் எங்களுக்கு ராஜா வேணும்ட்டு அவங்க கேட்கவே இல்லை. நோட் த பாயிண்ட். நல்லா கவனிங்க. ராஜா வேணும்னு கேட்டாங்க, ஆனா இன்ன மனுஷன் எங்களுக்கு ராஜா வேணும், ராஜாவா இருக்குன்ட்டு அவங்க கேட்கவே இல்லை. ஆமாண்ணா. அப்ப ராஜா வேணும்னு கேட்டது அவங்களுடைய ஜெபம். சவுல ராஜாவா கொடுத்தது கர்த்தருடைய காரியம். அது கர்த்தர் தான் சவுல ராஜாவா அப்பாயிண்ட் பண்ணாரு, இஸ்ரவேலர்கள் கிடையாது. கேட்டது மட்டும்தான் இஸ்ரவேலர்கள். அந்த ராஜாவா யார் இருக்கணும்ட்டு முடிவெடுத்தது கர்த்தர். சவுல பிளான் பண்ணி சீட்ல செட் பண்றாரு. சரிங்களா? புரிஞ்சுக்குங்க. சவுல ராஜாவா ஆக்குனது யாரு? ராஜா வேணும்னு கேட்டது யாரு? மக்கள். கிளியரா? அடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 15, 11. 1 சாமுவேல் 15, 11. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது. சொல்றது யாரு? சாமுவேலா? கர்த்தர் சொல்லுகிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அப்புறம்
அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். ஆமெனா? இத சொல்றது கர்த்தருங்கிறதா ஆச்சரியம். ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆனா தேடி ஈடி பிடிச்சி சவுலை தூக்கி சீட்ல உட்கார வச்சாரு. இப்ப அவர் சொல்றாரு, இந்த பயல சீட்ல உட்கார வச்சது எனக்கு மன கஷ்டமா இருக்கு. சே, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க. சொல்றது யாரு? கர்த்தர். மனஸ்தாபப்பட்டார். அப்ப எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்த அவரை வச்சுட்டு என்ன பேசுனது, வைக்க வேண்டிய இடத்துல சவுல கர்த்தர் வச்சிருந்தாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. கரெக்டா இல்லையா? அவன் 10ஓட 11 ஏதோ வாழ்ந்துட்டு கிடந்தான். அதுதான் அவன் இருக்க வேண்டிய இடம். வைக்க வேண்டிய இடத்துல சவுல கர்த்தர் வச்சிருந்தாருன்னா இந்த மனஸ்தாபப்படுறேன்னு ஆண்டவர் சொல்ல தேவையில்லை. ஆமேனா? இல்லைல்ல? ஆமேன். நான் தைரியமா சொல்லுவேன் ஆமேன். ஆனா கூப்பிட்டு அவனை ராஜாவா உட்கார வச்சது அவருக்கு பிரச்சனையா போச்சு. அவர் மனசை கஷ்டப்படுத்துது. யார? அவனை கூப்பிட்டு ராஜாவா உட்கார வச்சது கர்த்தருக்கு மனசு இப்ப சங்கடமா இருக்கு, பிரச்சனையா போச்சு. ஆமேன். என்ன புரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? அதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்க வேண்டிய சத்தியம் கர்த்தர்ட்ட இருந்து. அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்க நாம தவறிட்டோம் அப்படின்னா, யார? அவங்கள எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க நாம வைக்க தவறிட்டோம் அப்படின்னா நாம இருக்க வேண்டிய இடத்துல நாம இருக்க முடியாது. கர்த்தர் இருக்க வேண்டிய இடம் என்னன்னா மனஸ்தாபம் இல்லாம இருக்கிறது. இப்ப இருக்க முடிஞ்சா? மனஸ்தாபப்பட்டார். பாடம் கத்துக்கணும், பைபிள்ல இருந்து கத்துக்கணும். அதனால ஹிண்ட் இதான் ஹைலைட்டு. அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்க நாம தவறிட்டோம் அப்படின்னா நாம இருக்க வேண்டிய இடத்துல நாம இருக்க முடியாம போயிரும். கவனம். அவங்கள அவங்கவுங்க எல்லையில நிறுத்தணும். நிறுத்த தவறிட்டோம்னா நம்ம எல்லையில நாம இருக்க முடியாம போயிரும். ஆமென்னா? அப்ப சவுல் விஷயத்துல சவுல், சாமுவேல், இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தர், அதை வச்சுட்டு ஒரு சத்தியத்தை அங்கிருந்து வெளியெடுக்கணும். இதான் சத்தியம். புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதானப்பா அப்படி சொல்றாங்களா? அதான் அது. ஆமேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 3:13. ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏவாளை நோக்கி, நீ இப்படி பழத்தை தின்னுட்டு தின்ன பழத்தை ஆதாம்கிட்ட கொடுத்தது என்ன? ஸ்திரீ என்ன சொன்னா? ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை ஏமாற்றினது, நான் புசித்தேன் என்றாள். ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுக்கு காரணம் ஏவாள். ஏவாள் பழத்தை சாப்பிட்டதுக்கு காரணம் சர்ப்பம். சர்ப்பம் பழத்தை சாப்பிட சொன்னதுக்கு காரணம் கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. இப்ப ஏவாள் கொடுக்கிற ஆன்சர், சர்ப்பம் என்னை ஏமாற்றினது, நான் புசித்தேன் என்றாள். ஆமேன். ஒரு ஏமாற்றத்தை கவனிங்க, சத்தியம். ஒரு ஏமாற்றத்தை பொறுத்துக்கிறத விட ஏமாத்தினவனை பொறுத்துக்கிறது தான், ஏமாத்தின அவனை சகிச்சுக்கிறது தான் சவால். இது ரொம்ப சவால். இது ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக்கலாம், ஆனா ஏமாத்துறவனை தாங்கிக்க முடியாது. ரெண்டுமே வேற. எப்படி வேறன்னா, இப்படி நடக்கும்னு நினைச்சேன்,
நடக்காம போயிடுச்சு. இது என்னது? ஏமாற்றம். நடக்காம போயிடுச்சு. நான் அப்படி எதிர்பார்த்தேன், கிடைக்கல. இது என்னது? ஏமாற்றம். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், சமாளிச்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும். சரி, ஓகே, விடு விடு, அடுத்து பார்க்கலாம். ஆனா இங்க பாருங்க, ஆனா இப்படி நடந்துக்குவான்னு நினைச்சேன், அவன் அப்படி நடந்துக்கல. இது என்னது? ஏமாத்துறான். ஏமாத்துறான். இந்த பைபிள் உண்மையை தான் பேசுவான்னு நினைச்சேன், பழத்தை கொடுக்கும்போது ஏமாத்திட்டானே. ஏமாத்திட்டானப்பா அவன். இதை சகிக்கிறது கஷ்டம். புரியுதுங்களா? ஏமாற்றத்தை பொறுத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். ஆனா ஏமாத்துறவன தாங்கிறது, சகிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஆமேன். ஏன்னா ஏமாத்திரம் வரும்போது ஒரு ஆளா மாறுறான். அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆமேன். அதனால இது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சர்ப்பத்தை ஏவாள் எப்படி பார்த்தாங்கிறது அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆடா பாவி, ஏமாத்திட்டியாடா. கர்த்தர் நல்லவர். மயக்கி 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 ஜனங்களை இந்த உலகம் பிடிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் உலகத்துல மயங்கி மூழ்கி கிடக்குறாங்க. நம்பலாமா? மயக்கி 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 வச்சிட்டு இருக்கு உலகம். மயக்குது, இந்த உலகம் மயக்குது ஜனங்களை. மயக்கி மயக்கி ஜனங்களை உலகம் பிடிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் ஜனங்க உலகத்துக்குள்ள மயங்கி கிடக்குறாங்க. அப்படியே சினிமா பாட்டுல மூழ்கி கிடக்குறாங்க, சினிமால மூழ்கி கிடக்குறாங்க, சீரியல்ல மூழ்கி கிடக்குறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம மூழ்கி கிடக்குறாங்க. அடுப்புல சோறு கோச்சிட்டு இருக்கு, சீரியல் பாட்டுக்கிறாங்க. சீரியல் பாட்டு வெளியே தெருவுல கூப்பாடு போடுறாங்க, அதை சண்டை போச்சுட்டு இங்க சீரியல்ல அதை பார்த்துக்கிறாங்க. தெரியல, மூழ்குறாங்க. அதான் மயங்குறது. அப்ப நான் பார்க்கறது, ஒரு நாள் வெளியே போகும்போது நான் பார்த்தேன், நான் எப்படி இப்படி மயங்கி மூழ்கி ரசிச்சு என்ன நடக்கும் தெரியாம இருக்கிறாங்கன்னா, உலகம் உங்களை மயக்கி மயக்கி பிடிச்சு வச்சிருக்கு. அது பிடிச்சு வச்சிருக்கு. ஆமேன். வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 19. நாம் தேவனால் உண்டாகி இருக்கிறோம் என்றும், இந்த உலகம் முழுவதும், வேர்ல்டு முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? யோவான் அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? கவனிங்க, முக்கியமான டாபிக் முடிச்சிடலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க 2 கூட்டத்தை பிரிக்கிறாரு. ஒரு கூட்டம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், இன்னொரு கூட்டம் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாப்புக்குள்ள இல்ல, பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. பொல்லாங்கனுக்கு வெளியே கிடையாது, பொல்லாங்கனுக்கு உள்ள கிடக்குது. அதான் மூழ்கி கிடக்குன்னு நான் சொல்றேன். நான் உள்ள கிடக்குது, அது வெளியவே தெரிய மாட்டேங்குது, தலை கூட தெரிய மாட்டேங்குது, உள்ளுக்குள்ள கிடக்கு. ஆமேன். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். எனக்கு பல வருஷம் ஆச்சு அந்த வேர்டை, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குதுங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும்னா, அங்க 2 வசனம் அங்க இருக்கு, 2ஆ பிரிஞ்சிருக்கு சத்தியம். நான் சொல்ற முதல்ல கேளுங்க. ஒரு பக்கம் இந்த உலகம் பொய்யினால, போலினால, இச்சையினால நிரம்பி கிடக்கு. இந்த உலகத்துல நீங்க எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் பொய்யை நீங்க பார்க்கலாமா? எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் டூப்ளிகேஷன் பார்க்கலாம். கள்ள நோட்டு, கள்ளத்தராசு, கள்ள தெய்வங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சபை, கள்ள பாஸ்டர், கள்ள ஊழியன், கள்ள ஞானஸ்நானம், கள்ள திருவிருந்து, கள்ள அந்நிய பாசை, கள்ள போதகம். எங்கிட்டு திரும்பினாலும் பொய் இருக்கும். 2வது என்ன இருக்கும்? டூப்ளிகேட் இருக்கும். டூப்ளிகேட், போலி. போலினா என்னது?
நிஜம் மாதிரி இருக்கும் ஆனா நிஜம் இல்லை. அது நிஜம் கிடையாது. அது சபை மாதிரி இருக்கும் ஆனா சபை கிடையாது. ஊழியக்கார மாதிரி இருக்கும் ஆனா ஊழியம் கிடையாது. ஊழியம் கிடையாது. பேசுறது அந்நிய பாசம் மாதிரி இருக்கும் ஆனா அந்நிய பாசம் கிடையாது. கவனம். எடுத்தது ஞானசம் மாதிரி ஞானசம் கிடையாது. அப்படிலாம் இருக்கு. அது டாபிக்கே இருக்கு. கவனமா இருங்க. அதனால இந்த உலகம் பொய்யினால நிறைஞ்சு கிடக்கு. அடுத்து டூப்ளிகேஷன், போலி போலி நிறைஞ்சு கிடக்கு. எங்க எடுத்துனாலும் நீங்க பார்க்கலாம். நீங்க மூணாவது என்னது? இதை ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கத்துக்கிறதுக்கு பல வருஷம் ஆச்சு. அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு பல வருஷம் ஆச்சு. இதை ஒன்றா கோர்க்கிறதுக்கு. இன்னொன்று இச்சை. அதான் பாவங்கிறாங்க கிறிஸ்தவத்தில். இச்சை பார்த்தீங்களா? தலைவிரிச்சு ஆடுது. யூடியூப்பை திறந்தா பஞ்சமே இல்லை. சினிமா பார்த்தா பஞ்சமே இல்லை. இச்சை தலைவிரிச்சு ஆடுது. எங்கிட்ட திரும்பினாலும் பார்க்கலாம். இந்த 3 நாள இந்த உலகம் நிரம்பி கிடக்கு. இதான் என்ன அர்த்தம்? உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்ப பிசாசு எதை வச்சு ஆட்சி பண்றானா? பொய், போலி, இச்சை. பைபிள பாருங்க. இந்த 3லுமே லாக் ஆயிருப்பாங்க. சிம்சன் இதெல்லாம் லாக் ஆனாரு. இச்சை லாக் ஆனாரு. நம்ம ஏவாள் இதெல்லாம் லாக் ஆனாங்க. ஏவாள் முதல்ல பொய்யில லாக் ஆயிட்டாங்க. பொய்யில லாக் ஆயிட்டாங்க. கவனமா இருங்க. இருக்கு ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி. ஒருத்தன் தீர்க்கதரிசியே இல்லை, கள்ள தீர்க்கதரிசி ஏமாந்துட்டான். பைபிள் இருக்கு. டூப்ளிகேட். இச்சை, பொய், டூப்ளிகேட். 3ல தான் இந்த உலகம் அப்படியே பறந்து கிடக்கு. சர்வசாதாரணமா என் கண்ணுக்கே படும். சர்வசாதாரணமா இருக்கு இந்த 3மே. அப்ப உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குதுன்னா பொய்யினாலும் போலியினாலும் இச்சைனாலும் நிறைஞ்சு கிடக்கு. அப்படி கொண்டு வரணும் பாயிண்ட். நீங்க நிறைஞ்சு கிடக்கு. ஒரு பக்கம் அப்படியா? இன்னொரு பக்கம் சுய நம்பிக்கை, சுய விருப்பம், சுய நலம். இந்த 3 நாள ஜனங்க நிறைஞ்சு கிடக்குறாங்க. இந்த 3 நாள் என்ன நம்பிக்கை? என்னால முடியும், என்கிட்ட பணத்தினால முடியும்டா. இந்த கட்சி தலைவர் இருக்கார என்ன முடியும்டா? முடியும்டா. சுய நம்பிக்கை. என்கிட்ட படிப்பு இருக்குடா, முடியும்டா. திறமை இருக்குடா, முடியும்டா. அறிவு இருக்குடா, முடியும். சுய நம்பிக்கை. என்கிட்ட சத்து பயங்கரமா இருக்குடா, செஞ்சிருவேன்டா. நான் பயங்கரமா யோசிப்பேன், முடிச்சிருவேன் வேலையை. சுய நம்பிக்கை. என்னால சாதிக்க முடியும். சுய நம்பிக்கை. பார்க்கலாமா? எங்க போனாலும் இதை எங்கிட்டு திரும்ப இருக்கிறாங்களா? என்னால முடியும், என்னால முடியும்பாங்க. இல்லைன்னா அவரால் முடியும்பாங்க. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், முடிச்சு கொடுத்தேன்னு இருக்கிறார். ஃபாரின் போயிடலாம் சொல்றாங்களா? சுய நம்பிக்கை. இதை எங்கிட்ட திரும்பினாலும் நீ பார்க்கலாம். நம்பர் 1. 2வது சுய விருப்பம். நான் நினைச்சதான் நடக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு பட்டு கூட பார்க்குறேன், அவங்க கட்டியிருந்தாங்க, எனக்கு அப்படியே வாங்கி தரணும், அப்படியே தான் வாங்கி தரணும். அதே டாலர் அப்படியே வேணும். அப்படியே அந்த சிஸ்டர் அதை போட்டிருந்தாங்க, நானும் அதை போடணும். சுய விருப்பம். அவெல்லாம் முன்னேறிட்டான், நானும் முன்னேறணும். அவெல்லாம் வீட்டில் பிரிச்சு வாங்கிட்டான், நானும் வாங்கணும். சுய விருப்பம் எங்க பார்த்தாலும் நீ பார்க்கலாம். இருக்கா? சுய நம்பிக்கையை பார்க்கலாம், சுய இஷ்டத்தை பார்க்கலாம். நம்பர் 3 சுயநலம். என்ன நலம்? சுயநலம். அப்படின்னா என்னது? விளக்கம் என்ன சுயநலத்துக்கு விளக்கம்? நான் நல்லா இருக்கணும் பிரதர். இல்ல உங்க கூட பிறந்த அக்கா கஷ்டப்படுற, ஐயோ நான் நல்லா இருக்கணும் பிரதர், நான் வீடு வாசலோட இருக்கணும், காரோட இருக்கணும், பைக்கோட இருக்கணும், இன்னும் 2 ஏக்கர் இடம் வாங்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறோம். இல்ல கஷ்டப்படுறாங்க அவங்க, ஐயோ நான் நல்லா இருக்கணும் பிரதர். இதான் இது சுயநலம். தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, சுயநலம். அப்புறம் சுயநலத்தின் இன்னொரு முகம் என்னது? எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பாஸ்டர் ஸ்கூல் ஃபீஸை கட்டுவாரா? இல்ல மாசம் மாசம் மளிகை வாங்கி போடுவாரா? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்?
சுயநலம். தான் மட்டும் நல்லா இருந்தா போதுங்கிறதும் சுயநலம். எனக்கு என்ன கிடைக்கும், இதை செய்யறேன், எனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், ஓகே ஓகே சர்ச்சுக்கு வரேன், எனக்கு என்ன தருவீங்க, என்ன தருவீங்க, சுயநலம். ரெண்டுமே சுயநலம். எனக்கு என்ன கிடைக்கும்னாலும் சுயநலம், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவன் நாசமா போ, சுயநலம். சரி கேட்குறேன், இந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியுமா? உலகத்துல பார்க்கறதே அபூர்வம் பிரதர். அமெரிக்கால நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? எங்கிட்டு திரும்பினாலும் நீ பார்க்கலாம். தனக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னி, அதான் சுயநலம், அதான் சுயநலம். ஆமாண்ணா, இதான் உலகம் பொல்லாங்குனுக்குள் கிடக்குன்னா இதான் அர்த்தம். ஒரு பக்கம் பொய் போலி இச்சை, இன்னொரு பக்கம் சுயநம்பிக்கை தலைவிரிச்சா, இன்னொரு பக்கம் சுய இஷ்டம். எவனை பார்த்தாலும் அவன் விருப்பத்தை தான் பேசுறானே தவிர அவர் விருப்பத்தை பேச மாட்டேன். எனக்கு கார் வேணும், இதான் வேணும், அவர் வேணும்னு நினைக்கிறாரா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு பிரதர். நம்ம விருப்பத்தை செய்யத்தானே உட்கார்ந்துருக்கிறாரு. நம்மளை ஏன் ரட்சித்தார், எதற்காக சிலுவையில் மரித்தார், என் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவோ. ஐயோ, இதுக்கு அவர் இறந்தாரு. உனக்கு கார் வாங்குவா இறந்தாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நம்ம பேசுறதே இல்லை, யோசிக்கிறது இல்லை. அது சுய விருப்பம். அப்புறம் சுயநலம். சுயநலம், என் வயிறு நிறைஞ்சா போதும், எனக்கு கிடைச்சா அதை செய்யறேன், நாங்க போறேன், என்ன கிடைக்கல போக மாட்டேன் நான். சுயநலம். இந்த மூணு ஆட்களை அழகா அசால்ட்டா அப்படியே ரோட்ல போகும்போது பாட்டியே போலாம். இதான் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. இந்த ரெண்டு பாட்டை பிரிச்சு புரிஞ்சுக்கங்க. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. முடிக்கலாமா? பொய் டூப்ளிகேட், பொய்ய வச்சு டூப்ளிகேட்டை வச்சு நம்மளை ஏமாத்துறான் பிசாசு. எச்சரிக்கையா இருங்க, நம்மளை ஏமாத்துறான். கள்ள நோட்டை உள்ள விட்டு நல்ல நோட்டுங்கிறாங்க மாட்டேன், அங்க வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க. நம்மளை ஏமாத்துறான். பொய்ய சொல்லி போலிய காமிச்சு நம்மளை ஏமாத்துறான். இச்சையை காமிச்சு நம்மளை மயக்கிறான். தந்திரத்தை புரிஞ்சுங்க என்ன செய்யறான்ட்டு. இச்சையை காமிச்சு, ஒரு ஆசையை காமிச்சு, ஒரு சீரியலை காமிச்சு, இதை காய்ச்சி அதான் காய்ச்சி அதை நம்மளை மயக்கிறான். அதனால குடும்பத்துல எவ்வளவு சண்டை வரும் தெரியுமா? எவ்வளவு சண்டை. அதனால பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்? இப்ப சொன்னதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம், ஃபிட் பண்ணுங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னா என்ன அர்த்தம்? பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க, டூப்ளிகேஷனுக்கு இடமே கொடுக்காதீங்க, இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு பக்கம் சுயநலமா வராதீங்க, சுயநலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கையில விழுந்து உட்கார்ந்துருங்க, அவர் பார்த்து வளையட்டுமே. நீங்க எழுதி தர்றது இங்க தொடாதீங்க, அங்க வைங்க, பொட்டை நீ என்ன சொல்லி தர்றது, கையில வச்சுட்டு போயேன் பேசாம. சுய விருப்பம், இடம் கொடுக்காதீங்க. அப்புறம் எனக்கு பேங்க்ல ஒரு கோடி இருக்கு பிரதர், நான் அதெல்லாம் வாழ்ந்துருவேன். சுயநம்பிக்கை, இடம் கொடுக்காதீங்க. என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, நான் வாழ்ந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு அந்த அதிகாரி தெரியும், எனக்கு இந்த டாக்டர் தெரியும். சுயநம்பிக்கை. சுயநம்பிக்கை, சுயநம்பிக்கைக்கு, சுய விருப்பத்துக்கு, சுயநலத்துக்கு இடம் கொடாதிருங்கள் இஸ் ஈக்குவல் டு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பொய்க்கு போலிக்கு இச்சைக்கு இடம் கொடாதிருங்கள் இஸ் ஈக்குவல் டு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமேனா?